ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் ஒற்றாடல் என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓர் அரசன் அல்லது தலைவன் ஒற்றர்களை நியமித்து அவர்களிடமிருந்து நாட்டில் என்ன நடக்கிறது, அயல் நாட்டில் என்ன நடக்கிறது, மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள், எங்காவது வழக்கத்திற்கு மாறான விஷயங்கள் நடக்கின்றனவா, சின்ன லெவல்ல கூட அதெல்லாம் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்டா அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். பெரிய பிரச்சனை வெடிச்சதுக்கு அப்புறம் போய் அட்ரஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இது ஒற்றர்கள் அப்படிங்கிறது ஒரு அரசன் அல்லது தலைவனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். தூது என்பது வேறு, ஒற்றர் என்பது வேறு. ஒற்றர்ங்கிறது யாருக்கும் தெரியாம உளவு பார்க்க செல்வது. தூது என்பது நேரடியாக அரசனோட அம்பாசிடரா போறது. அது தூதுன்னு ஒரு அதிகாரமே திருக்குறள்ல பின்னாடி படிப்போம். இது ஒற்றர்களை அரசன் எப்படி நியமிக்க வேண்டும், எப்படிப்பட்டவன் ஒற்றனாக இருக்க தகுதி பெற்றவன், அந்த ஒற்றர்களை அரசன் எப்படி கையாள வேண்டும் போன்ற அற்புதமான விஷயங்களை திருவள்ளுவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேமரா இருக்கு, சேட்டலைட் இமேஜஸ்லாம் வச்சு நீங்க ஒரு இடத்துல அணு ஆயுதம் இருக்கான்னு கூட கண்டுபிடிக்கலாம், கடலுக்கு அடியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த காலத்துல டெக்னாலஜியே இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த காலத்துல கூட மனிதர்களை கொண்டு அந்த அறிவை எப்படி பயன்படுத்தி அவங்க ஒரு விஷயத்தை எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அறிந்தார்கள். நம்ம கூட சொல்லலாம் 1000 வருஷம் முன்னாடி என்ன இருந்ததுன்னா எப்படி ராஜேந்திர சோழன் அவ்வளவு பெரிய படைக்கலனை வெளிநாட்டுக்கெல்லாம் கம்போடியா வரைக்கும் போயிருக்காரு, அங்க மலேசியா அந்த பக்கம் போயிருக்காருங்கிறாங்க. எப்படி போனாருங்கெல்லாம்? எவ்வளவு அவங்களுக்கு அந்த அந்த நேவல் போர்ஸ்ல எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரி என்ஜினியரிங் மார்வல், தஞ்சை பெரிய கோவில் சொல்றவன் எப்படி கட்டினாங்க, அதெல்லாம் எவ்வளவு அறிவாற்றல். அதாவது அறிவின் பல பரிமாணங்களை நம்ம இந்த பொருட்பால் முழுக்க பார்க்கிறோம். ஒரு அரசன் அல்லது தலைவன் எப்படி எப்படிப்பட்ட நுண்மான் நுழைப்புலம் சொல்றா. அதாவது கல்வி விஷயத்துல மட்டும் இல்ல, இந்த நடைமுறை விஷயத்திலையும் அவனுக்கு ஷாக்கே ஆகாது. எந்த விஷயத்தையும் முன்கூட்டியே கணிக்க கூடியவனாக, இதெல்லாம் இப்படி இப்படி நடக்கிறதுனால இப்படி இப்படி நடக்கும் அப்படிங்கிற கணக்கு எப்பொழுதும் அவன் மனசுல இருக்கும். அதனால அவன் ஒற்றர்களை கொண்டு எப்பொழுதும் அவன் தகவல் தெரிந்து கொண்டே இருப்பது அவனுடைய முக்கியமான கடமைகளுள் ஒன்று என்பதற்காக திருவள்ளுவர் இங்கு சொல்கிறார். ஒற்றருடைய இலக்கணம், ஒற்றர் எப்படி இருக்கலாம், எப்படிப்பட்டவராய் இருக்கணும் அப்படின்னா, இந்த ஒற்றர் அவருக்கு ஐடி கார்டு கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லாம இருக்கிறது தான் ஒற்றர். ஒற்றர் இன்னார்னு கண்டுபிடிக்க முடியாதவராக, மக்களோடு மக்களாக எளிமையாக பழகக்கூடியவராக. அவரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது, ஆனா அவர் ஒற்றரா இருப்பார். அதுதான் பியூட்டி. அதுல இந்த குறள்ல என்ன சொல்கிறார்னா, துறந்தார் படிவத்தர் ஆகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று. துறந்தார் படிவத்தர் ஆகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று. துறந்தார், துறந்தார்னா ஒரு துறவியின் வேடத்துல அவர் போலாமா. யாரு? இந்த ஒற்றர். இதெல்லாம் ராஜ தர்மம். பொதுவா யாரையாவது ஏமாத்துறதுக்கு, துரோகம் பண்றதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு ஒருத்தன் தனிப்பட்ட முறையில ஒரு வேஷம் போட்டு போனான்னா அது தப்பு, அது குற்றம்.
ஆனா அரசனால் நியமிக்கப்பட்ட ஒற்றன், இப்ப ரிஷிகேஷ்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதை விசாரிக்க போகணும்னா அங்க ஒரு சாமியார் வேஷத்துல தான் அவன் போக முடியும். ஆக துறந்தார். அப்புறம் படிவத்தர்னு சொன்னா யாத்திரை செய்யறவங்க, ஒரு சாதாரண ஒரு ஒரு ஊரா போய் யாத்திரை பண்ற ஒருத்தர் தான் படிவத்தர் ஆகி, இறந்துனா யாருமே போக முடியாத இடங்களுக்கு, ரகசியமான இடங்களுக்குலாம், நம்ம அந்த காலத்து இந்த கதையெல்லாம் படிச்சோம், கல்கி நாவல்லாம் படிச்சா, ஒரு குதிரையை எடுத்துட்டு அந்த ஒற்றன் போனா, அப்புறம் குதிரையை அங்க விட்டுட்டு அங்க போனா, ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. இந்த வர்ணனை எல்லாம் எப்படி இருக்கும், அதாவது ஃபுல்லா த்ரில்லிங்கா அட்வென்ச்சரஸா பயந்தாங்குழியா இந்த ஒற்றன் இருக்க முடியாது. அவன் வந்து முழுக்க முழுக்க சாகசம் மிக்கவனா இருப்பான். இறந்து, அதாவது யாரும் போக முடியாத, இறந்துன்னா செத்து போயின்னு அர்த்தம் இல்ல, யாரும் போக முடியாத இடத்துக்குலாம் உயிரையே பணயம் வைத்து அங்க போய் ஆராய்ந்து, அங்க அவனுக்கு என்ன தகவல் வேணுமோ அதெல்லாம் திரட்டி கொண்டு, ஒருவேளை மாட்டிட்டான்னு வச்சுக்கலாம், என் செய்யினும் சோர்வு இல்லது ஒற்று. அவனை எப்படி அடிச்சு கேட்டாலும் அவன் வந்து தான் உளவாளி என்பதை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாத தன்மையனே ஒற்று. என் செய்யினும் சோர்விலது, என்னனாலும் சரி அவன்கிட்ட இருந்து உண்மையை யார் அறிய வேண்டுமோ அவர்கள் மட்டுமே அறிய முடியும். வேறு யார்கிட்டையும் இவன் மாட்டிக்கிட்டா கூட உண்மையை உளர மாட்டான். இதுக்கெல்லாம் எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கும். ஒருத்தன் ஒற்றனா இருக்கான்னா என்னென்ன குவாலிட்டிஸ் பாருங்க. அவனுக்கு வந்து மக்களோடு அவன் நன்றாக கலந்து பழகக்கூடியவனா இருக்கணும். யாரும் சந்தேகப்படாத மாதிரி அவன் பழகணும். ஆபீஸ்லயே கூட புதுசா போய் வேலைக்கு சேருவான், அங்க என்ன நடக்குதுங்கிறத உள்ள இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும், வெளியில தெரிஞ்சுக்க முடியாது. ஆஹா, அவங்களா ஒரு 6 மாசம் வேலை பார்த்தா பல உண்மைகள் அவனுக்கு தெரிய வரும் இல்லையா? இந்த அரசனால நியமிக்கப்பட்ட ஒரு இதுல இருக்கும்பொழுது. அது மட்டும் இல்ல, யாரும் போக முடியாத இடங்களுக்கு எல்லாம் போய் ரகசியங்களை கண்டறிஞ்சு ஆராய்ந்து, அது மட்டும் இல்ல, என்ன ஆனாலும் சரி மாட்டிக்கொண்டால் உண்மையை அதாவது மாட்டிக்கொண்டா வந்து காட்டி கொடுத்துடக்கூடாது. இந்த அரசன் தான் என்ன அனுப்பினா, இதை தெரிஞ்சுக்கதான் நான் வந்தேன்னு சொல்லக்கூடாது. எஸ்பெஷலி பகை நாட்டுல, அந்த நாட்டுக்கெல்லாம் அந்த இன்னொரு நாட்டுல போய் வந்து ஒற்றனா அலையறதுங்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம். ஆனா இப்படித்தான் நம்முடைய அரசர்கள்லாம் அந்த காலத்துல ஆட்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப, அதாவது நம்ம படிச்சதெல்லாம் ரொம்ப கம்மி, சரித்திரத்துல அறிந்ததோ புராண கதைகளோ அதுக்கப்புறம் எழுதப்பட்ட புனையப்பட்ட நாவல்களோ அதெல்லாம் ரொம்ப கம்மி. உண்மையிலே இந்த அரசர்களோட வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரிதான் இருந்திருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, பயங்கரமான போர்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா? அப்ப இப்படிதான் இவங்க வந்து தகவல்லாம் தெரிஞ்சுக்க, அங்க வந்து போருக்கு அவங்க தயாராகிறாங்க விஷயத்த ஒரு ஒற்றன் வந்து சொல்லுவான். திடீர்னு பார்த்தா போர் வரும். போர் வரப்போகுதுன்னு அரசனுக்கு 3 மாசம் முன்னாடியே தெரியும், ஒற்றன் மூலமா தெரிஞ்சிட்டு இருப்பான். அதான் விஷயம். இது விஷயமா நான் சிறு வயதுல ஒரு கதை படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு, அது உண்மை சம்பவமா கூட இருக்கலாம். அதாவது ஒரு ஒற்றன் வந்து மாட்டிப்பான், அந்த ஒற்றனை வந்து அடிப்பாங்க, பயங்கரமா அடிப்பாங்க. உண்மையை சொல்லு, எங்கே இருந்து வந்த, சொல்லு 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 சொல்லுன்னு கேட்பாங்க, சொல்ல மாட்டான். அப்ப வந்து அந்த சிவாஜியோட மகன் சாம்பாஜி அந்த படத்துல காட்டுறாங்களே மாதிரி, அவர் கையில இருக்கிற விரல் நகத்தெல்லாம் பிச்சு உடம்பு முழுக்க உப்பை போட்டு நெருப்பு ரத்தமா விளாரி அவ்வளவு கொடுமை பண்ணி கூட சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு உளவாளி ஒருத்தன் மாட்டிப்பான், ஒரு ஒற்றன். அவனை என்ன அடி அடிச்சு சொல்லலன்னு போது 4-5 நாளா எவ்வளவு டார்ச்சர் பண்ணியாச்சு, சொல்ல மாட்டேங்கிறான். எங்க இருந்து வந்தான்னு சொல்ல மாட்டேங்கிறான், இந்த ராணுவ ரகசியத்தெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். ஒருவேளை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒற்றனை வந்து அயல் நாட்டுக்காரங்க சிறை பிடிச்சிட்டா இந்த நாட்டு விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. உன் சொந்த நாட்டு விஷயத்தெல்லாம் சொல்லி, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன், உயிர் தானே கடைசியில, சொல்ல மாட்டான். அப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த காவலாளிகள்லாம் பேசிப்பாங்க, நாளைக்கு வந்து இவனுக்கு ஆல்கஹால் கொடுத்துடணும், அவனுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு இது சாராயம் கொடுத்துட்டா என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா அவன் உளறிடுவான். போதையில இருக்கும்பொழுது ஒரு தன்னிலையில இல்லாம பேசிடுவான் இல்லையா? அப்படின்னு அவங்க பேசிக்கிறத கேட்டு இந்த ஒற்றன், சிறைப்பிடிக்கப்பட்ட ஒற்றன் இரவோடு இரவாக தன்னுடைய நாக்கை வந்து துண்டிச்சுப்பான். பயங்கரமான ஒரு கதை. அடுத்த நாள் வந்து இவங்க சாராயெல்லாம் கொடுத்துட்டு சொல்லு சொல்லு ஒன்னும் வார்த்தையே வராது வாயிலேருந்து. அப்படிப்பட்ட நாணயம் மிக்க விசுவாசம் மிக்க ஒற்றர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஒற்றரை தான் அரசன் வந்து வேலைக்கு வச்சுக்கணுமா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்த குறள். மறைந்தவை கேட்கவற்று ஆகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. மறைந்தவை கேட்கவற்று ஆகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. மறைந்தவைனா ரொம்ப ரகசியமான விஷயங்கள், மற்றபடி யாராலையும் சாதாரணமா தெரிஞ்சு கொள்ள முடியாத விஷயங்கள். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு, என்னமோ ஒண்ணு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தலைமுறையோட மிகப்பெரிய சவால் என்னன்னா, நமக்கு ஏகப்பட்ட தகவல்கள் குவிந்து கிடைக்கின்றன இன்டர்நெட் பூரா. ஆனா அதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு ஃபேக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா உண்மை அல்லாத ஒரு விஷயத்த உண்மை போல ஜோடிச்சு எல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டுறாங்க, உண்மையை மறைச்சும் பண்றாங்க. 2 விதமாவும் நடக்குது.
அப்ப எப்படி வந்து காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு விஷயத்த உண்மையா நடந்த மாதிரியே நீங்க ஒரு வீடியோ உங்களால பண்ண முடியும், ஜெனரேட் பண்ண முடியும்னா என்ன இருக்கு அதுல வந்து? இங்க வந்து அந்த காலத்துல நம்ம இப்ப அந்த காலத்துக்கு போயிடணும். 2000 வருஷம் முன்னாடி திருவள்ளுவர் சொல்கின்ற விஷயம், மறைந்தவை கேட்கவற்று ஆகி. ஒருத்தரை பத்தின ரகசியமான விஷயங்களை கேட்கவற்று ஆகினா கேட்கக்கூடிய வல்லமை படைத்தவனாக ஆகி, அதாவது அவருக்கு நெருக்கமானவங்க கிட்ட எல்லாம் இவன் ஃப்ரெண்ட் ஆகி அவங்களோடய பழகி கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்தை அவங்க சந்தேகப்படாத மாதிரி. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒற்றன் மிகுந்த நாவடக்கம் மிக்கவனாக இருக்க வேண்டும், அதி புத்திசாலியாக இருக்க வேண்டும், பயம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமா பேசும்போது அவங்க சந்தேகப்படாத மாதிரி இவன் பேசும். ஒரு வெகுளியா அவன் எப்படி ஆனா விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கேட்கவற்று ஆகி, என்னென்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு, அறிந்தவை விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஆனா அதை வந்து உறுதி செய்துக்கணுமா. ஐயப்பாடு இல்லதே ஒற்று, அரையும் குறையுமா தெரிஞ்சுட்டு வந்து சந்தேகத்துக்குரிய விஷயங்களை வந்து அரசன்ட்ட சொல்லி அரசனை குழப்பக்கூடாது, அரசனுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது, உறுதி செஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்ச தகவல் உண்மைதானா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும். சில சமயம் டேட்டா மட்டும் கிடைக்காது, எப்படி இன்டர்பிரட் பண்றது, அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா. இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது எவ்வளவு முக்கியம். ஒரு விஷயம் இருக்குன்னா அதுல இருந்து என்ன, அதை பார்த்து நம்ம என்ன முடிவுக்கு வரோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் அப்புறம் இன்ஃபரன்ஸ். நம்ம சயின்ஸ் லேப் எல்லாம் கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும். அது வந்து ப்ளூ கலரா இருக்கு, ப்ளூ கலரா இருக்குன்னா என்ன அர்த்தம், இது வந்து இதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா. அப்போ வந்து இவன் வந்து விஷயத்தை தகவல்களை திரட்டுவது மட்டுமல்ல, ரொம்ப கஷ்டமான, அதர்வைஸ் இம்பாசிபிள், வேற எப்பயும் தெரிஞ்சுக்கவே முடியாத தகவல்களை கூட எப்படியோ தெரிந்து கொண்டு, அந்த தெரிந்து கொண்ட விஷயங்களிலும் ஐயப்பாடு இல்லதே அப்படின்னா கொஞ்சம் கூட அவனுக்கு அதுல சந்தேகமே இருக்கக்கூடாது, தெளிவாக அறிந்து உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அவன் வந்து அரசன்ட்ட சொல்லணும். இப்ப கூட பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே போட்டுற மாட்டாங்க, உறுதி செஞ்சுப்பாங்க. ஒரு தகவல், ஒரு போன் கால் வரும், யாரோ ஒரு தலைவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்றாங்க, திடீர்னு தலைவர் இறந்துட்டாருன்னு போட மாட்டாங்க, உறுதி செஞ்சுப்பாங்க. நிஜமாதானா, உண்மைதானா, 2-3 பேர்ட்ட கேட்பாங்க. அவங்க இதுக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணுவாங்களா இல்லையா. உறுதி செஞ்சுக்காம ஒரு தகவலை எப்படி ஒரு பத்திரிகை வந்து வெளியிட முடியும். அது மாதிரி இந்த உளவாளியும் என்ன பண்ணணும்னா, உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அரசனிடம் தெரிவிக்க வேண்டும். அவனுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கு. அவன் சும்மா வந்து தெரியாது அவங்க அப்படி சொன்னாங்க அப்படி சொல்ல, he should take responsibility for the fact that he is providing. ஒரு விஷயத்த சொல்றான்னா அப்ப அரசன் அவனை நம்பிதானே அமைச்சிருக்கான். அப்ப அரசனுடைய நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னு சொன்னா இவன் சரியாக தகவல்களை திரட்டுவது மட்டுமல்ல, அவை உண்மைதானா என்பதை உறுதி செய்து கொண்டு அரசனிடம் சொல்ல வேண்டும். அடுத்தது இப்ப அரசனோட வேலை என்னன்னா, ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் பற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். திருவள்ளுவரோட திருவடிகளை கைகளால தொட்டு கண்கள்ல ஒற்றிக்கணும் போல இருக்கு இந்த குறளை படிக்கும் பொழுது. ஏன்னா திருவள்ளுவர் வந்து ஒரே ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நோய், இதே மாதிரி நோய்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஃபுல் குறள் எழுதும். நிறைய இடத்துல இது மாதிரி பண்ணுவார். என்ன சொல்கிறார் இந்த குறள்ல அப்படின்னா, ஒற்று ஒற்றி தந்த பொருளையும், ஒரு ஒற்றன் இருக்கான், அந்த ஒற்று ஒற்றி தந்த அப்படின்னா அவன் போய் கஷ்டப்பட்டு திரட்டி கொண்டு வந்த பொருள்னா விஷயம், ஏதோ ஒரு தகவல் சொல்லியிருக்கான். அப்படியா அப்படியா அப்படி சொல்லிட்டு அரசன் தனிப்பட்ட முறையில தானே எப்படியோ சங்கேத மொழி அந்த காலத்துல இதெல்லாம் ஓலையில கொடுத்து அனுப்புறது, ஒரு இது வரைஞ்சு அனுப்புறது, ஒரு குறிப்பிட்ட நிறத்துல அனுப்புறது, என்னென்னமோ கோடெல்லாம் இருக்குமே அதுக்கு. எப்படியோ ஒரு விஷயத்த ஒரு ஒற்றன் அரசன்ட்ட சொல்றான்னு வச்சுக்கலாம். உடனே அந்த அரசன் வந்து 100% அப்படியா அப்படியா அப்படின்னு நம்பிடக்கூடாது. அரசன் பாருங்க, தந்த பொருளையும் அவன் சொன்ன விஷயத்தையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல், இன்னொரு ஒற்றனை வச்சு அதை வெரிஃபை பண்ணிக்கணும். இது அரசனோட பொறுப்பு. இப்ப வந்து ஒற்றனே வந்து வெரிஃபை பண்ணிட்டு சந்தேகம் இல்லாமதான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அடுத்த லெவல். அரசனும் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒற்றன் சொன்னதை மாத்திரம் அப்படியாப்பான்னு இவன்ட்ட கேட்டுப்பான். ஆனா இன்னொரு ஒற்றனை வச்சு இதே தகவல் அவன் சொல்றானாங்கிறது இன்னொரு ஒற்றன், அவன் இவங்க 2 பேருக்கும் நம்ம 2 பேரும் ஒற்றர்கள்னே தெரியாது, தனித்தனியா. எவ்வளவு அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா நாட்டை பாதுகாக்கணும், நாட்டு மக்களுடைய நிம்மதி முக்கியம்னா அரசன் ராத்திரி பகலா இப்படி யோசிச்சாகணும் வந்து. அப்ப மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல், இவன் சொன்ன தகவல் சரிதானா என்பதை வேறொரு ஒற்றனை கொண்டு அரசன் சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் சொல்றதை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட போய் சர்ஜரி பண்ணனா கூட என்ன பண்ண, செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்றோமா இல்லையா. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன் அது பண்ணிட்டேன்னு. ஒரு அரசன் வந்து ஒரு ஒற்றனை இண்டிவிஜுவலை நம்பி இல்ல. அந்த சிஸ்டம் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. ஒரு சிஸ்டம் இருக்கும்பொழுது அதுல நிறைய இது நடக்காது. ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்னா அந்த ஒற்றன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நடக்கலாம் அப்படின்னா, அந்த ஒற்றன் வந்து எதிரி நாட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு மாறான தகவல்களை கூட சொல்லலாம் இல்லையா. இந்த அரசனுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இந்த ஒற்றன்
சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஒற்றன் அதே சொல்ற விஷயம் உண்மைதானா, இன்னொரு ஒற்றனும் இதே விஷயத்த சொல்றானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். குறள். அதாவது நீங்க ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு, பொருட்பால் தொடக்கத்துல நம்ம பார்த்தோம், இறைமாட்சியில வந்து ஒரு குறள் வந்தது. கடை கொட்க செய்தக்கது ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். அரசன் என்ன பண்றான் அப்படிங்கிறது அவனுடைய திட்டங்கள்லாம் வெளியில சொல்லக்கூடாதான். கடை கொட்க செய்தக்கது கடைசியில தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காரு, நடக்க பொருந்துருவான். நடுவுல அது விஷயம் கசிஞ்சிடுச்சுன்னா அது வந்து சரியா நடக்காதான். அவ்வளவு ரகசியங்களை கட்டி காக்கின்ற என்ன விஷயம் மக்களுக்கு தேவையோ, என்ன தகவல் தேவையோ அது மட்டும் தான் வரணும். மற்றபடி வந்து எல்லாத்தையும் சொல்லி அதை பத்தி 4 பேர் 4 விதமா பேசுறது, அதை பத்தி காரசாரமா விவாதங்கள் நடக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயை பத்தி சொல்லுவாங்க. இதே தகவலை நாங்க சொன்னேன்னா ஞாபகம் இல்லை. அதாவது அந்த பொக்ரான்ல அந்த அணு ஆயுதங்கள் டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா முதல்ல இந்தியா. அதாவது யாருக்குமே தெரியாது. ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய 3 ஒரு பாதுகாப்பு அமைச்சர், பிரதமர், அது மாதிரி 2-3 பேருக்கு தான் இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னே தெரியும். அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியால நியூக்ளியர் இது இருக்கு அப்படிங்கிற விஷயமே உலகத்துக்கு தெரியும். அவ்வளவு கவனமா செய்யணும் அப்படின்னு இருக்கு. ஆக இங்க கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஒற்றன் சொல்ற விஷயத்தை வந்து அவன் சொல்றது சரிதானா என்று இவன் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த அரசன் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதை வந்து அதாவது ஒரு பர்சனை நம்பி இருக்கக்கூடாது, ஒரு சிஸ்டம். ஏ பி சி 3 ஒற்றர்கள் வச்சிருக்கோம். 3 பேரும் ஒரே தகவலை சொல்றானா இல்ல கான்ட்ரடிக்டான விஷயத்த சொல்றானா? அப்ப 3 பேர் ஒரே தகவலை சொன்னா அது உறுதியான தகவல். இந்த கிரவுண்ட்ஸ்ல அரசன் வேலை பார்த்திருக்கான்னு தெரிகிறது. அடுத்த குறள். ஒற்று ஒற்று உணராமை ஆள்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும். ஒற்று ஒற்று உணராமை ஆள்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும். ஒற்று ஒற்று உணராமை ஆள்க. ஒரு ஒற்றனுக்கும் இன்னொரு ஒற்றனுக்கும், ஓ நீயும் நம்ம அரசனோட ஒற்றன் தானா, நானும் ஒற்றன், அப்படி தெரியக்கூடாதாம். என்ன பாருங்க. அதாவது ஒற்றன்னா நம்ம சினிமா எல்லாம் காட்டுற மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு போர் வீரனா தான் இருப்பான்னு அர்த்தம் இல்ல. ஒரு சாதாரண குடிமகன் கூட ஒற்றனா இருப்பான். ஒரு சாதாரண ஒரு மீனவ பெண் கூட ஒற்றனா இருப்பா. யாரோ தகவல் தெரிவிக்கிறாங்க, அவ்வளவுதானே. வந்து அவங்களுக்கு ட்ரெஸ், அதான் சொன்னேன், ட்ரெஸ் கோடு, ஐடி கார்டு இதெல்லாம் கிடையாது, யூனிஃபார்ம் எல்லாம் கிடையாது. அவங்களோட வேலை என்னன்னா ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அரசன்ட்ட வந்து சொல்றது மாதிரி நிறைய ஒற்றர்கள் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருந்து ஒரு தகவல் வரணும் அப்படின்னு சொன்னா அங்க 2-3 ஒற்றர்கள் கூட இருக்கலாம். இங்க திருவள்ளுவர் சொல்ற ஒற்று ஒற்று உணராமை ஆள்க. ஒரு ஒற்றன் இன்னொரு ஒற்றன் வந்து இவன் ஒற்றன் தான் தெரிஞ்சுக்க கூடாது. அந்த மாதிரி நீ இவங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒற்று ஒற்று உணராமை ஆள்க, சந்தேகமே வரக்கூடாது. அந்த மாதிரி நீ இவங்களை ஹேண்டில் பண்ணணும். உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும் அப்படின்னா 3 பேர் உடன் மூவர்னா 3 ஒற்றர்கள், சொல் தொக்க 3 ஒரே விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா தேரப்படும். அதை அரசன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வேலிட் பாயிண்ட் தான், இது உண்மைதான், இது மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு அரசன் எப்பொழுது வரணும்னா 3 டிஃபரெண்ட் ஒற்றர் வந்து ஒரே விஷயத்த சொல்லணும். அந்த ஒற்றர்களும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இல்லாதவர்களாக வேற வேற ஏரியால, அதாவது வேற வேற தொழில்கள், வேற வேற இடங்கள், அறிமுகம் இல்லாதவர்களா வச்சிருக்கணும். அந்த காலத்துல பாருங்க தகவல் தொழில்நுட்பம், இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு விஷயத்தை இப்படி அனுப்பலாம் அப்படின்னு, அதெல்லாம் இல்ல. எங்கேருந்தோ வரணும். ஒரு 7 மலைக்கு அப்புறம் அந்த பக்கத்துல இருந்து குதிரையை எடுத்துட்டு வந்து அரசனை நேர பார்த்து சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்னு அரசன் சிலதெல்லாம் வச்சிருப்பாங்க. அரசனை நேரடியா வந்து பார்க்க மாட்டாங்க, தெரிஞ்சு போயிடும் எல்லாம். இதுல நிறைய ஒற்றர்கள் வந்து நேரடியாக அரசனை சந்திப்பவர்களா இருக்க மாட்டாங்க. அரசனுக்கு நம்பகமான யாரோ ஒருத்தரை சந்திச்சு ஒரு ஓலையை கொடுப்பாங்க. அதை வந்து அரசன் மட்டும்தான் பிரிக்க முடியும், அப்படிலாம் இருக்கும் இல்லையா. அந்த இது முத்திரையெல்லாம் வச்சிருப்பாங்களே, அந்த அந்த இலச்சினை அப்படின்னு வரும், அந்த முத்திரையை கொடுத்து அப்ப அரசனை எப்படி டிரான்சாக்ட் பண்ண, நேரடியா வந்துட்டு போனா தெரிஞ்சிடும். ஆக இது ரொம்ப ரொம்ப ரகசியமாக நடக்கக்கூடிய உளவு தொழில். உளவு பார்க்கறது மூலமா தான் அரசன் வந்து பல குற்றங்களை தவிர்க்க முடியும், மக்களை நன்றாக காப்பாற்ற முடியும், போர் பற்றின விஷயங்களை முன்கூட்டியே அறிய முடியும், தன்னுடைய இராணுவத்தை தயார் செய்து கொள்ள முடியும். பல விஷயங்களுக்கு இந்த ஒற்றிலிருந்து வரக்கூடிய, அந்த ஒற்றர்கள் மூலமாக வரக்கூடிய செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒற்றர்கள் இல்லாம இருந்தா என்ன ஆகும்னா அரசனுடைய நாட்டுக்கு உள்நாட்டிலும் சரி வெளியிலிருந்தும் சரி பாதுகாப்பே இல்லாமல் போய்விடும். இந்த பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான அரணா விளங்குவது இந்த ஒற்றர்களுடைய சேவை. ஒற்றர்கள் வந்து எப்படி வந்து அரசனுக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். இவங்களாம் ஃபுல் டைம் ஜாப் எல்லாம் கிடையாது. அப்பப்போ வந்து ஏதாவது அரசு முன்னாடி சொல்லி வச்சிருப்பாங்க, ஏதாவது அன்யூஷுவலா இருந்தா வந்து சொல்லணும் அப்படின்னு, கரெக்டா சொல்லிடுவாங்க.
அவர்களுக்கும் பாருங்களேன், தேச நலன்ல தான் முக்கியம். அரசன் வந்து இவ்வளவு பாடுபட்டு எல்லாம் செய்யறாரு, அரசனுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு சரியில்லை. இப்ப பேசும்போதே பாத்தீங்கன்னா சில பேரோட பேச்சு, சில பேரோட நடவடிக்கை எல்லாம் மாறும். என்னமோ அன்யூஷுவல் பிஹேவியர் எங்க இருந்தாலும் வந்து உடனே அரசன்ட்ட ரிப்போர்ட் பண்றது. அது திருப்பி திருப்பி வரும்பொழுது ஒரு ஆளை சொல்றதை அரசன் நம்ப போறது இல்லை. அரசன் நிறைய 3ன்னு இல்லை 30 பேர் வச்சிருப்பாரு அரசன் வந்து. அரசன் தனியா வச்சிருப்பாரு, அரசி தனியா வச்சிருப்பாங்க, மந்திரி தனியா வச்சிருப்பாங்க. ஒற்றர்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து அவ்வளவு, அதாவது இந்த ஒற்றர்கள் வேற, அவங்க ஒற்றர்கள் வேற, யாருக்கு யார் ஒற்றர்னு தெரியாது. ஒரு அரசனோட ஒற்றர்களுக்குள்ளேயே ஒருவருடன் ஒருவர் அறிமுகம் இருக்காது. சரி, இந்த ஒற்றர்கள்லாம் இவ்வளவு செய்யறாங்களே, இவங்கெல்லாம் அரசன் வந்து கௌரவிப்பாரா மாட்டாரா? ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு இது கொடுக்க வேண்டாமா? ஒரு ஆனர் பண்ணுவார் தானே. ஏன்னா சாமானிய மக்களா தான் இருப்பாங்க அந்த ஒற்றர்கள்லாம். அப்படின்னா அடுத்த குறள்ல சொல்றாரு பாருங்க. சிறப்பு அறிய ஒற்றின் கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. சிறப்பு அறிய ஒற்றின் கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. ஒற்றின் கண் சிறப்பு அறிய செய்யற்க. ஒரு போர் முடிஞ்சிருச்சு, போர் முடிஞ்சு வெற்றி பெற்றாச்சு அரசர். இந்த போர்ல நம்ம சிறப்பாக வெற்றி பெற்றதுக்கு காரணம் இந்த ஒற்றர்கள்லாம் போய் செய்தியெல்லாம் தெரிஞ்சு கொண்டு வந்ததுனாலதான். அந்த ஒற்றர்கள் வந்து பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறார்கள் இந்த கலவரத்தை தடுப்பதற்கு, அல்லது இந்த போரில் வெற்றி பெறுவதற்கு, இந்த ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பதற்கு, இந்த பெரிய ஒரு ஆபத்தை தடுப்பதற்கு இந்த ஒற்றர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒற்றர்களுக்கு ஒரு பாராட்டு விழா அப்படின்னு அரசன் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒற்றின் கண் சிறப்பு அறிய செய்யற்க. தனியா கூப்பிட்டு அந்த அதாவது தனிப்பட்ட முறையில அரசன் நேர போகணும்னு அவசியம் இல்லை, அவங்கள வந்து அரசவைக்கு வர சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. எப்படியோ ஒரு பரிசு பொருளோ என்ன ஆனர் பண்ணணுமோ அதை ரகசியமாக அரசன் செய்ய கடவான். பெருசா நீ வந்து ஊரை கூட்டி அவங்கள அப்ப இல்ல, ஓ இவன் தான் போய் சொன்னதா பாத்துக்கலாம். அப்ப அவனுக்கு அதாவது அது தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி அவன் ஒற்றனா இருக்கிறது? இது ரகசியமாவே இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு போர் வரும், இன்னொரு கலவரம் வரும். அப்ப வந்து அந்த ஒற்றரை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா? எவ்வளவு நுணுக்கமான விஷயத்தை திருவள்ளுவர் சொல்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் இங்க மனசை வச்சாதான் புரியும் என்ன விஷயம் அவர் சொல்கிறார் அப்படின்னு. ஆக அந்த ஒற்றன் வந்து அவனை வந்து அரசன் வந்து நன்றாக அவனுக்குரிய மரியாதையெல்லாம் செய்வார், அவனுக்குரிய பரிசு பொருள்லாம் வழங்குவார். அவனும் அரசன்ட்ட கடைசி வரைக்கும் விசுவாசத்தோட இருப்பான். ஆனா இது வந்து பப்ளிக்கா மக்கள் அறிய அரசவையிலயோ வேற பொது இடத்துலயோ நடக்காது. அப்படி செய்தால் என்ன ஆகும்னா, ஒருவேளை ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்திட்டாதான் என்ன ஆகும் அப்படின்னா, செய்யின் அப்படி செஞ்சா மறை புறப்படுத்தான் ஆகும். இதுவரைக்கும் நீங்க கட்டி காப்பாத்தி வந்த ரகசியங்கள், அதான் மறை புறப்படுத்தான் ஆகும்னு, அதெல்லாம் வெளிப்படுத்தினதா ஆகும். ஒற்றனும் பாராட்டு விழா முடிஞ்சு வெளில போகும்போது உடனே மீடியாக்காரங்களாம் அவனை பிடிச்சு நீ எப்படி போன வந்த கேட்பாங்களா மாட்டாங்களா? அவனை சும்மா விடுவாங்களா? இவனாலதான் இவ்வளவு பெரிய காரியம் சாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஒற்றனை வந்து சும்மா விடுவாங்களா? அவன்கிட்ட இருந்து எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அரசனை விட அப்ப அரசனுக்கு அவன் ஒற்றனா இருக்க முடியாது, பப்ளிக்கு தான் அவன் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கணும். ஆக இது தொடர்ச்சியாக நடைபெறணும்னு சொல்ல இதெல்லாம் சைலண்டா, அதாவது எப்பயுமே இந்த சமூகத்துல வந்து அன்சங் ஹீரோஸ், சைலண்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் இந்த சமூகம் கொண்டாடி விடாது, எல்லாரையும் இந்த சமூகம் பாராட்டி விடாது. ஆனா அவர்களுடைய பங்களிப்பு இருந்துட்டே இருக்கும். அதற்கான வெகுமதியை வந்து கடவுள் கொடுப்பார். அந்தந்த கால அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து லைம் லைட்ல வெளியில அப்படி செலிபிரிட்டி ரொம்ப அப்படியே பிரபலமானவங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் சாதிச்சவங்க அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். எத்தனையோ சாதனையாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் வேண்டாம், ஒரு ரயில்வே இதுல வந்து ட்ராக்ல வந்து ஒரு பாம் இருக்கு, இல்ல வந்து ஒரு கிராக் விட்டுருக்கு, இந்த மேல ட்ரெயின் வந்ததுன்னா ஆபத்து அப்படிங்கிறத ஒருத்தர் பார்த்தா நடுவுல அந்த எப்பாடுபட்டு ட்ரெயினை நிறுத்துறாங்கல்ல, அவங்களாம் ஹீரோ தானே. அவங்கள எத்தனை பேரை நமக்கு தெரியும்? அந்த மாதிரி இந்த ஒற்றர்களும் சைலண்டா அரசனுடைய ரொம்ப அமைதியாக, ஆனா ரொம்ப சிறப்பாக, ஏன்னா அவங்க லெவல்ல தெரிஞ்சுக்க முடியும். அவங்க வீட்டுக்கிட்ட ஒண்ணு நடக்குது, அவங்க ஏரியாலும் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அவர்களால் தகவல் தெரிவிக்க முடியும். அரசாங்கத்தின் நலனை, மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசர் சொல்லியிருக்காருன்னு போய் அந்த தகவலை எப்படியாவது அரசன் கிட்ட சேர்ப்பிக்க முடியும். அந்த அறிவு இருக்கும். அதை வெரிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயப்படாதவங்களா இருப்பாங்க. வேற எதுக்கு போக சொன்னாலும் போவாங்க. அரசனால் நியமிக்கப்பட்டு வேற இடத்துக்கு போறதுனாலும் போவாங்க. அவங்க இருக்கிற ஏரியால ஏதாவது அன்யூஷுவல் விஷயங்கள் இருந்தாலும் தகவல் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஒண்ணும் இல்ல, ஒரு தீவிரவாதி இருக்கான்னா உடனே திடீர்னு தெரியுமானா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப வந்து ஒரு தீவிரவாதியும் உள்ள இப்படிதான் நுழைகிறார். ஒரு ஒற்றன் மாதிரிதான் நுழைவார். ஒரு 6 மாசம் கழிச்சுதான் அவர் பாம்பு வைக்க வந்திருக்காரு தீவிரவாதின்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த தீவிரவாதியை அடையாளம் கண்டறதுக்கு ஒரு ஒற்றன் இருக்கணும் இல்லையா? அங்க வந்து என்ன நடக்குது,
என்னமோ சரியில்லை அப்படின்னு நம்ம பல குற்றங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்க வந்து உளவுத்துறையின் செயல்பாடு என்பது இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. நவீன இதுல வந்து நம்ம பல இதுக்குன்னு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இதுக்குன்னு பல விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த காலத்துல எதுவுமே இல்லாத போது கூட அரசன் எவ்வளவு அறிவிற்சிறந்த ஒரு சிறந்தவனாக விளங்கி ஒற்றர்களை நியமித்து அவர்களும் கொஞ்சம் கூட பயப்படாம அரசன் மீது விசுவாசத்தோடு புக முடியாத இடங்களுக்கெல்லாம் போய் ரகசியங்களை கண்டறிந்து அவற்றை வந்து வெரிஃபை, அதாவது அதை உறுதி செய்து கொண்டு ஒருவேளை மாட்டிக்கொண்டா கூட உயிருக்கு பயப்படாம உண்மையை கக்காமல் அரசனுக்கு உண்மையாக நாணயமாக மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து சமூகத்துல அமைதியா வாழறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லாம இருக்காங்க. அரசன் நன்றாக ஆட்சி பண்றான்னா அரசன் தனிப்பட்ட ஒரு ஆளா ஆட்சி பண்ணல, இந்த ஒற்றர்களை நம்பி இந்த மாதிரி எத்தனை பேருடைய பங்களிப்பு இருக்கு பாருங்க. நம்ம மன்னராட்சின்னு சொல்லலாம், அந்த முடியாட்சியில கூட இத்தனை ஒற்றர்கள் அவனுக்கு உறுதுணையாக, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு எப்படி தேவதைகளா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத இந்த ஒற்றர்கள் அரசனுக்கு சரியான தகவல்களை தெரிவித்து சரியான நேரத்தில் அவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி இது போன்று மக்களை காப்பாற்ற உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த அளவில் இந்த அதிகாரத்தை நிறைவு செய்யலாம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.